செயல்பட்டுட்டு இருக்கிற ஒரு அரச நான் இப்பதான் பார்க்குறேன். செயல்படுற அமைச்சரவையும் இப்பதான் பார்க்குறேன். அதே மாதிரி செயல்படுற முதல்வரையும் நான் இப்பதான் பார்க்குறேன். அப்படின்ற மாதிரி இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாரி துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மதிமுகவுல முதன்மை செயலாளர் வந்து இவங்க தான். துரை வைகோ இவங்க ரீசென்ட்டா கூட நம்ம வந்து பார்த்தோம். விஜய் அவர்களை போய் சந்திச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட சில கோரிக்கைகளையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதுல தான் அவங்க வந்து என்னென்ன கோரிக்கைகளை வந்து முன்னாடி வச்சாங்க அப்படின்றதையும் செய்தியாளர்கள பார்த்து பேசும்போது எம்பி துரை வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அத தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்தாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அடுத்த நாளே வந்து முதலமைச்சர் வந்து செயல்படுத்த துவங்கிட்டாங்க அப்படின்ற மாரி துரை வைகோ வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா திருச்சி மக்களவை தொகுதி தொடர்பா மெட்ரோ ரயில் வேணும், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரி நெறைய கோரிக்கைகளை வந்து அவர் வந்து முன்னாடி வச்சிருக்கேன். நான் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறேன் அப்படின்னும், கோரிக்கை வச்ச மறுநாளே அடுத்த நாளே வந்து அவங்க அந்த அதிகாரிகள்லாம் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஜாப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்ற மாரியும் இவர் வந்து பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே இப்ப லஞ்சம் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி தான். மிகப்பெரிய மாற்றமா அவர் வந்து இத வந்து பார்க்கிறாராம். அ பணி அந்த பணி ஆணையாக இருந்தாலும் சரி, இல்லன்னா ஏதாவது ஒரு அனுமதி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, லஞ்சம் கிடையாது. மெரிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அத ஒரு பேஸ் பண்ணி தான் செய்றாங்க. அதனால மக்கள் வந்து தாவேகா மேலயும் சரி, விஜய் அவர்கள் மேலயும் சரி நம்பிக்கை வச்சு தான் வாக்களிச்சு இருக்கிறாங்க. அதனால இப்படியே அவங்க வந்து ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அடுத்த தேர்தல்ல தாவேகா வந்து 35% இல்ல 65% வாக்கு வந்து பெற்று, எந்தவித எதுவும் இல்லாம பெரும்பான்மையா வெற்றி பெறுவாங்கன்னு பாராட்டியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப பேசல அப்படின்னா கூட, செயல்படும் முதலமைச்சரா இருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சில பேர்லாம் வந்து வெத்து அறிக்கை விடுவாங்க இல்லையா? இவர் அப்படிலாம் இல்லாம, செயல்படும் அரசாவும் இருக்காரு. அமைச்சர்களையும் செயல்படும் அமைச்சர்களாயும் நான் பார்க்கிறேன். முதலமைச்சரே செயல்படுறாருன்னா, நான் இத இப்ப தான் பார்க்கிறேன் அப்படின்ற மாரி துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச காலமாவே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, மதிமுக தாவேகாவோட கொஞ்சம் க்ளோஸா தான் ஆகிட்டு இருக்குது. எப்ப வேணாலும் மதிமுக, திமுகவுடனான கூட்டணி வந்து முறிச்சுப்பாங்க. முறிச்சுக்கிட்டு இந்த பக்கம் தாவேகா பக்கம் போவாங்க அப்படின்ற மாரி பேச்சுகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்ப நடந்த விஷயமும் இத வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. மதிமுக தலைவர் வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி, துரை வைகோ அவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சுகள்லாம் வந்து இப்படிதான் இருக்குது. வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திமுக கூட்டணியில தேமுதிக, விசிக இவங்கலாம் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதிக சீட் அவங்க வந்து குடுத்தாங்க. அதாவது காணாமல் போகக்கூடிய நிலையில இருந்த ஒரு கட்சி தான் தேமுதிக. அவங்களுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அது மட்டும் இல்லாம பல ஊர்ல ஆளே இல்லாத ஒரு கட்சி விசிக. அங்க 8 இடங்கள் குடுத்துருக்காங்கன்ற மாரி தேமுதிகவையும், விசிகவையும் பெயர் சொல்லாம, குறிப்பிடாம அங்க வந்து விமர்சிச்சு இருந்தாங்க. ஸோ இப்ப திமுக கூட்டணியில இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறுவதற்கு தயாராகிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாரி அவங்களுடைய பேச்சின் மூலமாவே தெரிய வந்துகிட்டு இருக்குது. வைகோ அவர்களும் சரி, துரை வைகோ அவர்களும் சரி. ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா வைகோவும் சரி, இவங்களும் சரி தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான ஒரு பேச்ச தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து அவங்க திமுகவுல இருந்து மதிமுக விலகுது அப்படின்றத அவங்க வந்து சூசகமா வெளிப்படுத்துறாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுச்சு. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு முன்னால திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்துல 4 இடங்கள்ல இவங்க வந்து போட்டியிட்டாங்க இல்லையா? ஆனா 2 இடங்கள்ல மட்டும் தான் இவங்களால வந்து வெற்றி பெற முடிஞ்சது. கடையநல்லூர், அதுக்கப்புறம் சீர்காழி. இப்ப மதிமுக தாவேகா பக்கம் செல்ல முடியாமல் இருந்ததற்கு இதுதான் வந்து காரணம். ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டது தான் துரதிர்ஷ்டமானது அப்படின்ற மாரி துரை வைகோ அவங்களும் பேசியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அருப்புக்கோட்டையில நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்ல வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து வைகோ அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதுல தான் காணாமல் போகக்கூடிய ஒரு நிலையில இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு 10 சீட்டாம், ஒரு ராஜ்யசபா சீட்டாம், ஒரு பிரான்ச்சஸ் கூட இல்ல, அந்த கட்சிக்கு 8 சீட்டாம், இப்படிலாம் குடுத்தாங்க இல்லையா? கிளைகளே இல்லாத கட்சின்னா கண்டிப்பா அது வந்து விசிக தான். தெற்குலயும் சரி, மேற்குலயும் சரி, இந்த மாவட்டங்கள்ல ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா வட மாவட்டங்கள்ல
சில பகுதிகள்ல கொஞ்சம் ஒரு ஊருக்கு 10 பேர் கூட முழுசா இருக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கு 8 சீட்டு ஒதுக்கி நம்மள வந்து அசிங்கப்படுத்துனாங்க. இந்த சுயமரியாதை, இந்த தன்மானம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இழந்துட்டு தான் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில நம்ம இதுவரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இது மாதிரி அதாவது என்ன மாதிரி திமுகவ உயர்த்தி பேசிய தலைவர் யாராவது இருக்கிறாங்களா? முதலமைச்சர் விஜய் வந்து இன்னும் ஒரு 6 மாச காலத்திற்குள்ள கண்டிப்பா அவங்க வந்து முழுமையா அவங்க வந்து ரெடி ஆயிடுவாங்க. இப்ப விஜய் அவர்கள்ட்ட கருத்தும் இருக்கு, காரமும் இருக்குது. தாவேகாவோட சேர்வதற்கு 50 கோடி நாங்க பேரம் பேசணும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. நானும் சரி, என் மகனும் சரி, அண்ணா சாலையில அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியா இருக்கிறோம். அபார்ட்மெண்ட்லயா நாங்க வாழ்றோம். நரம்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுன்ற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து பணத்தாசை அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம கட்சிக்கு சோதனை காலம் இப்ப முடிஞ்சிருச்சு. பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வரப்போகுது. இப்ப 9 ஆண்டு கால கூட்டணியில நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல. அங்க ஒரு பெரிய பெயரோ, மதிப்போ இல்ல. தொண்டர்களுடைய காயங்களுக்கு நாங்க மருந்து போடுவோம். ஆனா, தன்மானத்தையும், சுயமரியாதையையும் காப்பாற்ற பொதுக்குழுவில இப்ப வந்து நாங்க ஒரு நல்ல முடிவு எடுக்க இருக்கிறோன்ற மாரி வைகோ அவர்கள் பேசியிருந்தாங்க இல்லையா? அதுதான் இப்ப விவாத பொருளா மாறியிருக்கு. ஏன்னா, இந்த தாவேகா, மதிமுக கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு நேத்து வந்து உருவாகல. இது வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லா கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சாங்க இல்லையா? திமுக தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்தாங்க. அதே மாரி மதிமுக தலைவர் வைகோ அவர்களையும் வீட்ல போய் பார்த்தாங்க. அப்ப அவங்க வீட்டு வேலைக்காரங்கலாம் வந்து ரொம்பவே துள்ளி குதிச்சு சந்தோஷமா விஜய் அவர்களை பார்த்து திஷ்டி சுத்திலாம் போட்டாங்க. பதிலுக்கு நிவரும் செஞ்சாரு. அப்ப வந்து ஒரு டாக் வந்து போணுச்சு. அத நம்ம வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து எங்க வீட்ல வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள். ஆனா இவுங்க உங்களுடைய கட்சிக்கு உங்களுடைய சின்னமாகிய விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்படின்ற மாரி ரொம்பவே ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க சொன்னாங்க. ஏன்னா, இவங்க வந்து டிஎம்கே உடைய கூட்டணியில இருக்கிறாங்க. இவங்களுடைய சின்னம் பம்பரமாக இருந்தாலும், அது இல்லாம உதயசூரியன் சின்னத்துல தான் இவங்க வந்து நின்னு 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதானே அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. ஆனா அவங்க உண்மையோ அது பொய்யோ ஆனா அத அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி விசில் சின்னத்துக்கு தான் இவங்க வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பவே வந்து ஒருவேளை இவங்க வந்து போவாங்களோன்ற மாரி பேச்சு வந்துச்சு. ஆனா, இவங்க வந்து தனி சின்னத்துல நிக்கல. இவங்க நின்னது உதயசூரியன் சின்னத்துல. அதனால இவங்களால தன்னிச்சையா செயல்பட முடியாது. இப்ப அமைச்சரவையில கூட பெரும்பான்மை வாக்கெடுக்கும்போது மதிமுக மதிமுக கட்சிக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து வாக்களிக்கணும், ஆதரவு குடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா நிர்பந்தம் அந்த மாரி அமையல. ஏன்னா சூழ்நிலை அது மாரி வந்து கிடைக்கல. இவங்க வந்து இவங்களோட சொந்த சின்னத்துல நின்னு இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இவங்க வந்து எப்ப வேணாலும் காங்கிரஸ் மாதிரியோ, அவங்க சொல்லாம கொள்ளாம கூட வந்திருக்கலாம். இல்லைன்னா விசிக, ஐயுஎம்எல்லாம் வந்து வெளியில இருந்து ஆதரவு குடுத்தாங்க இல்லையா? அது மாரி வந்திருக்கலாம். அதற்கப்புறம் விசிக அமைச்சரவைக்குள்ள இடம் கேட்டு போனாங்க. ஸோ அது மாரி இவங்களும் அமைச்சரவைக்குள்ள 2 சீட்டு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு சீட்டு அமைச்சரவையில இவங்களுக்கும் வந்து இடம் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 5, 6 எம்எல்ஏக்கள் அப்போ வந்து தேவைப்பட்டாங்க. தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி இல்லாம மறுபடியும் நெறைய எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்கல்ல. ஸோ மதிமுக உள்ள வரும்போது அவங்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவியோ, இல்ல அமைச்சரவையிலயோ கண்டிப்பா இடம் கிடைச்சிருக்கும். இல்ல ஒரு வாரிய தலைவர் அந்த மாரி ஒரு பெரிய பதவி குடுத்திருப்பாங்க. இப்படி எதுவுமே வந்து நடக்கல. இதுக்கு காரணம் வந்து இவங்க தனி சின்னத்துல நிற்க இவங்க வந்து அனுமதிக்கப்படல. ஒரு கட்டாயம் அங்க இருந்துச்சு. எங்கள வந்து திணிச்சாங்க. நீங்க வந்து எங்களோட சின்னத்துல தான் நிக்கணும்னு எங்கள வந்து கட்டாயப்படுத்துனாங்க. அந்த நிர்பந்தனால மட்டும் தான் நாங்க வந்து அவங்க சின்னத்துல நின்னோம் அப்படின்ற மாரி ஒரு டாக் குடுத்திருந்தாரு. திருச்சியில கூட துரை வைகோ எம்பி அவர்கள் பேசும்போது கூட, நாங்க வந்து துரதிர்ஷ்டவசமா சின்னத்துல வந்து நின்னுட்டோம். அது வந்து தவறு தான் அப்படின்ற மாரி பேசியிருந்தாங்க. இதுவே டிஎம்கே வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மையோட ஒரு 150 தொகுதிகள்ல ஜெயிச்சு ஆட்சிய அவங்க புடிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இதே வார்த்தைகள் இவங்க பேசுவாங்களா என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இன்னைக்கு டிவிகே ஜெயிச்சிருக்கு. மத்த கட்சிகளுக்கும் அவங்க வந்து அமைச்சரவையில இடம் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது, நம்மளும் வந்து ஜெயிச்சிருக்கலாம். நம்மளும் வந்து கூட்டணி வச்சிருக்கலாம். வச்சிருந்தா இன்னைக்கு நமக்கும் அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாரி இவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாரி ஒரு கருத்தும் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க வந்து அடுத்ததாக என்ன பண்ண போறாங்க? ஏன்னா கடையநல்லூர், சீர்காழி இந்த 2 தொகுதியிலயுமே இவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த தொகுதிய ராஜினாமா பண்ணிட்டு, அடுத்ததாக இவங்க வந்து எந்த சின்னத்துல அவங்க நிப்பாங்க அப்படின்றது டவுட் தான். ஆனா துரை வைகோ எம்பி சொல்ட்டாங்க. இனிமே வந்து நம்ம கட்சியினுடைய சொந்த சின்னமாகிய
பம்பரத்துல தான் நம்ம வந்து நிக்கணும். அத வந்து நம்ம என்னைக்குமே விட்டு குடுக்கக் கூடாது. இந்த தன்மானம், சுயமரியாதைலாம் விட்டு குடுக்கக் கூடாது. அதே மாரி ஒரு பொதுக்குழுவ கூட்டணும். தொண்டர்கள்ட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்கணும். அவங்களுடைய கருத்து எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெசிஷன்ல இருக்காரு. ஸோ இதுவரைக்கும் 6 தொகுதியில இடைத்தேர்தல் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மாறும். ஏடிஎம்கேலேருந்து விக்கெட் விழப்போகுதா? இல்ல எம்டிஎம்கேலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வரப்போறாங்களா? அப்படின்றது தெரியல. ஆனா இது கண்டிப்பா ஒரு 10 தொகுதியோ இல்ல 15 தொகுதியோ போகும். இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்கு. இது மாரி அரசியல்ல நடக்கக்கூடிய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா எங்களுடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.